அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் கலைவேந்தன் பேசுகின்றேன். நீங்கள் ஆஸ்ட்ரோ சயின்ஸ் ரெல்ம் யூடியூப் சேனல் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ நம்ம 12 ராசிகளுக்கான செப்டம்பர் மாதம் 2024 பலன்களை பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம மேஷ ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத சுருக்கமாக பார்க்கலாம். மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார். 3ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் மிதுனத்தில் இருக்கிறார். சுக்கிரன் உங்களுக்கு துலாத்தில் 7ஆம் இடத்துல இருக்கிறார். புதன் மற்றும் சூரியன் கன்னியில் உச்சமாக இருக்கிறார்கள். சூரிய பகவான் செப்டம்பர் 17க்கு மேலே பயிற்சி ஆகிறார். புதன் மற்றும் சூரியன் கன்னியில் உச்சமாக இருப்பதுனால கணக்கு, கணிதம், எண்கள், ஆடிட்டிங், அரசு சார்ந்த வேலைகளில் நல்ல முன்னேற்றமும் லாபமும் உண்டு. அரசு சார்ந்த வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் 2024 தேர்வுகளில் அரசு சார்ந்த வேலைகளுக்கு தேர்வு எழுதிட்டு நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல உங்கள் ரிசல்ட்ஸ் உங்களுக்கு பாசிட்டிவாகவும் முன்னேற்றத்தை தருவதாகவும் இருக்கும். சுக்கிரன் 7ஆம் இடத்துல கலத்திர காரகன் ஆட்சி பெற்றிருப்பதனால தடைபெற்ற திருமணங்கள் கண்டிப்பாக கைகூடும். புதிய வரன்கள் உங்களுக்கு நீங்கள் நினைத்தாற் போல அமையும். மேஷராசியை பொறுத்த வரைக்கும் 2024 செப்டம்பர் மாதம் 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். அதனால் உங்களுக்கு நியாயமான தீர்ப்புகள், நேர்மையான முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். வம்பு வழக்குகள் ஏதேனும் இருந்தால் அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். 12ஆம் இடத்துல ராகு பகவான் இருப்பதனால காற்று, நீர் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படலாம். நீங்கள் பொதுவாகவே கோபம் அதிகமானவர்கள், நியாயமானவர்கள். உங்களுக்கு சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால ராசியையும் பார்ப்பதனால பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும். தாராளமான பணப்புழக்கம் இந்த செப்டம்பர் மாதம் 2024 மேஷ ராசிக்கு கண்டிப்பாக உண்டு. குழந்தை பாக்கியம் ஆனி மாதம் கழித்து கண்டிப்பாக அமையும். ஏன்னா குரு பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறார். குடும்பத்தில் புதிய வரவு கண்டிப்பாக உண்டு. அது மட்டும் இல்லாமல் ராசிக்கு 3ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருப்பதனால தலைமை பண்புகளில் இருக்கக்கூடிய, தலைமை இடத்துல இருக்கக்கூடிய மேஷராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய செயல்பாடுகள் மகிழ்ச்சிகரமானதாகவும் உங்களை மற்றவர்கள் விரும்பும்படியுமாகவும் இருக்கும். அதனால் டைரக்டர், சிஇஓ இல்லை லீடர்ஷிப்பில் இருக்கிற பெரிய தலைமை பொறுப்பில் இருக்கிறவர்களுக்கு கண்டிப்பாக சிறந்தமான மாதம். தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருக்கிறத உங்களுக்கு கிரகங்கள் நல்லா இருக்கிறதுனால எழுத்துத்துறை, பத்திரத்துறை, பதிவுத்துறை போன்ற டிபார்ட்மெண்ட்டில் நல்ல முன்னேற்றமும் மகிழ்ச்சியான செய்திகளும் உண்டு. புதிய வீடு, மனை, வாகனம் உண்டு. குறிப்பாக புதன் பகவான் சூரியனோடு சேர்ந்து இருப்பதனால ஜாயிண்டில் இருக்கிற ப்ராப்பர்ட்டி, இல்லைன்னா நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்கி உங்கள் மனைவியையோ சகோதரரையோ இல்லை உங்களுடைய அப்பா அம்மா போன்றவர்களை ஜாயிண்டில் வச்சு நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இது. சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருப்பதனால கலத்திர யோகம் கண்டிப்பாக உண்டு. சனி பகவான் 11ஆம் இடத்துல இருப்பதனால லாபம், தொழிலில் வியாபாரத்தில் எல்லா இடத்துலையுமே லாபம் உண்டு. கட்டிடம் சார்ந்த துறைகள் இருப்பதற்கு நல்ல வெற்றி உண்டு. கடன், வியாதி போன்ற தொந்தரவுகள் இந்த செப்டம்பர் மாதம் 2024 மேஷ ராசிக்கு கண்டிப்பாக இல்லை. இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு வெற்றியும் மகிழ்ச்சியும் கண்டிப்பாக உண்டு. நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது, அடி வயிற்றில் உங்களுக்கு சிறிய பிரச்சனைகள் ஏற்படலாம். நீர் சம்பந்தப்பட்ட கட்டிகள் உண்டாகலாம். கண் மற்றும் பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம். 10ஆம் தேதி 12ஆம் தேதி மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். மேஷராசியை பொறுத்த வரைக்கும் அது அவ்வளோ நல்ல நாட்கள் இல்லை. அதனால் முக்கியமான முடிவுகளை அந்த நாளில் எடுப்பதை தவிர்க்கவும். முருகர் வழிபாடும் விநாயகர் வழிபாடும் உங்களுக்கு வெற்றியும் அனுகூலமும் கொடுக்கும். குறிப்பாக சொல்ல போனோன்னா மேஷ ராசிக்கு 2024 செப்டம்பர் எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லை. அனைத்துமே முன்னேற்றமாகத்தான் இருக்குது. நன்றி, வணக்கம்.